ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சாக்லேட் கேக் பண்ண போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாக்லேட் கேக் ட்ரை பண்ணுறோம். எப்படி வருதுன்னு தெரில, செஞ்சு பார்ப்போம். கரெக்டான ப்ராப்பரான மெஷர்மெண்ட்டோடலாம் எதையும் செய்யலை. நம்மளோட பிரெயின் ரேஷியோவிலே நம்ம பிரெயின் என்ன சொல்லுதோ அதிலே செஞ்சாச்சு. பட்டரும் சாக்லேட்டும் ஃபஸ்ட்டு டபுள் பாயில் பண்ணியாச்சு. நல்லா மெல்ட் ஆகி இந்த கன்சிஸ்டன்சி வரணும். வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம பண்ணுறப்ப ஹரிபரியாக இருக்காது, நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒயிட் சுகர் இல்லைன்னா ப்ரௌன் சுகர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டாச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே 2 எக்கையும் உடச்சி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. குட்டி குட்டி கப் கேக்ஸ் தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். பெரிய சைஸ் கேக்னால் பார்த்தா ஒரு டைம் ப்ளம் கேக் செஞ்சோம். அது பல வருடங்களுக்கு முன்னாடி தான் செஞ்சோம். இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து ஒரு சாக்லேட் கேக் பண்ணலாமேன்னு எடுத்துருக்கோம். எப்படி வரும்னு தெரில, பார்ப்போம். அப்புறம் 2 எக்ஸுக்கு மைதா ஒரு 1/2 கப் அளவுக்கு நாங்கள் எடுத்துருக்கோம்ல அந்த கப் ரேஷியோவில் அந்த மிக்சிங்கோடு போட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதில் கொஞ்சம் பேக்கிங் பவுடரும் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கணும். மில்க் மைட் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் ட்ரை நட்ஸ்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அது எல்லாமே கொஞ்சம் ஸ்டஃபிங்ஸ்க்கு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சு அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இல்லை ப்ளெயினாக தான் சாப்பிட பிடிக்கும்னா ஸ்டஃபிங்ஸ் எதுவுமே போடாமல் ப்ளெயினாகவே போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. எங்களுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். இடையில கொஞ்சம் க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். அந்த சாக்லேட் ஃப்ளேவரோடு இந்த க்ரன்ச்சினஸும் சூப்பராக இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர் ஷீட் இருக்கவங்க போட்டுக்கோங்க. பட்டர் ஷீட் இல்லாதனால அந்த எதில் நம்ம பேக் பண்ண போகிறோமோ அது ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா பட்டர் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மிக்சிங் அதில் ஊற்றிக்கிட்டால் ஒட்டாமல் வரும். ப்ரெசன்டேஷனுக்காக மேலேயும் கொஞ்சம் நம்ம பாதாம் வால்நட் எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டாச்சு. ஓவன்லாம் கிடையாது. இந்த மாதிரி பெரிய சைஸ் பேனில் ஒரு 45 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பேக் பண்ணணும். பார்த்திங்களா எப்படி சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. கேக் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த மாதிரி 2 டைம் டேப் பண்ணிவிட்டு சுற்றியில் எடுத்து விட்டு அதுக்கப்புறம் எடுங்க. கேக் ஒட்டாமல் சூப்பராக வந்துடும்.